பதற்றம் திமுகவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணை தொடங்கின உடனே பாருங்க, ஒரு முன்னாள் எக்ஸ் அமைச்சருடைய ஜாமீன் ரத்தாகும். அந்த பகுதியினுடைய முக்கிய அதிகாரி கைது சஸ்பெண்ட் செய்யப்படலாம். ஓகே, காவல் அதிகாரி. ஆமா, விசாரணை வளையத்துக்குள்ள சில பேர் வரலாம். சில உச்ச அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாசம் தொடங்கிடும். அடுத்த மாசமே தீபாவளிக்கு முடிஞ்ச உடனே இந்த பட்டாசு வெடிக்க தொடங்கும். அப்ப இந்த சிபிஐ விசாரணை என்பது தேர்தல் நேரத்துல திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறும். தலைவலியா தான் மாறும். பதற்றம், இவங்க தான் பதற்றத்துல இருக்காங்க. விஜய்க்கு அதிமுக பாஜக தரப்புல இருந்து அதிகமான ஆதரவுகள் வர்றத பார்க்க முடியுது. இவங்க கூட்டணி சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உறுதி ஆயிடுச்சு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதிகம் பயந்தவன் தான் விசில் அடிச்சுக்கிட்டே போவான். திமுக வந்து இப்ப ஒரு செக்மேட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, எப்படி பார்த்தாலும் அவங்க செக்மேட் தான். அழகா நகர்த்தி வந்திருக்கிறாங்க. அதுக்கு கரூர் விவகாரம் ஒரு காரணம் அமைந்தது. காரணத்துக்கான காரணமும் நீங்க தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க தம்பி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. என்னதான் சட்டம், கோர்ட்டு தீர்ப்பு அப்படின்னு பார்த்தாலும் இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறத தவிர்க்க முடியல. ஸோ இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டதுனால யாருக்கு நெருக்கடி அதிகமாகி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுகவிற்கா, தாவேகாவிற்கா? நடக்கிற விடைகளை வச்சு பார்க்கும்போது, வெளியில நடக்குது இல்ல, பார்க்கும்போது யாருக்கு பதட்டம் நல்லாவே தெரியும். சரி, முதல் பதட்டம்ன்றது வந்துட்டு திமுகவுக்கு தான். சரி, தாவேகாவுக்கு இல்ல. முன்னாடி இருந்துச்சு, இப்ப கிடையாது. முன்னாடி இருந்துச்சுன்னா மாநில அரசு விசாரிக்கும் போது இருந்தது. இப்ப அவங்களுக்கு இல்ல. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்கல்ல மேல, அதனால இப்ப அவங்களுக்கு இருக்காது. பதட்டம் அதிகம்ன்றது இங்கதான். எப்படி இதுல அரசியல் இருக்குது இல்லாத இருக்குது, எதை கடந்து பார்த்தாலும் கூட திமுக அரசு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கட்டாயம் இருக்கு. 100க்கு 100 இவங்களுக்கு தான் பொறுப்பு அதில். அதனால எங்கெல்லாம் தவறு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு 20 பட்டியல் நீங்க எடுக்கலாம். இவர் தாமதமாக வந்தால் அதனால தான் அப்படின்னு இப்ப கூட அரசியல் தான் இதுல பேசுறாரு. ஆமா, நேற்றைக்கு சட்டமன்றத்துல கூட சட்டமன்றத்திலையும் பேசுறாரு, நீங்க வெளியிலையும் பேசிட்டீங்க. ஒரு அமைச்சர் உட்காந்து முழு நேர பேட்டியா கொடுக்குறாரு. ஒரு அதிகாரிகள் 5 பேர் உட்காந்து பேசுறாங்க. இவ்வளவும் எப்பன்னாக்கா, நீங்க வந்து ஒரு விசாரணை கமிஷன் போடுறீங்க, விசாரிச்சு அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தீர்ப்பு சொல்ற மாதிரி முன்னாடி பேசி முடிக்கிறீங்க. உங்களுடைய தரப்பை வச்சு அதை உங்க ஊடகங்கள் எடுத்துமே மக்கள்கிட்ட வேகமா சேர்க்குது. ஆனாலும் விசாரணை கமிஷன் விசாரிக்கும். எதிர் தரப்புல கருத்து சொல்றவங்கள நீங்க வந்து கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க. எனக்கு இந்த மாதிரி நடந்தது, நான் இதை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அதை ஒரு வீடியோ எடுத்து ஒரு சேனல்ல போடுறாங்க. அவங்கள நீங்க போய் தேடி கைது பண்றீங்க. அப்போ உண்மை எல்லாம் மாற்று கருத்து, மாற்று தரப்பினுடைய எதிர் தரப்பினுடைய ஒரு வாதம், இது எதுவுமே வெளியில் வரக்கூடாது, நாங்கள் முடக்கம், கைது பண்ணோம், யாருன்னா பேசுனா பார்த்துங்க, இதுதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்ற விதமாக நீங்கள் காமிச்சிட்டீங்க. அப்போ எதிர் தரப்பு கருத்தை யாரும் வெளியில் பார்த்ததோ கேட்டதோ எதுவும் சொல்ல முடியாது, சந்தேகத்தை எழுப்ப முடியாது. ஆனால் உங்கள் தரப்பு முழு விளக்கமும் நீங்கள் கொடுத்து முடிக்கிறீங்க. இப்போ அது மட்டுமே தான் பேசு பொருளாக மக்கள்கிட்ட போய் சேரணும். முதல்ல நம்ப வைக்கிறது மக்கள். சரி சரி, நம்ப வச்சுட்டு பிற்பாடு ஒரு அறிக்கையை கொண்டு வந்து முழுக்க அரசு மீதால வழக்கு இல்லை. ஏன்னா சம்பவம் நடந்த உடனே லோக்கலில் இருக்கிற அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இப்போ உட்காந்து எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா இன்னொரு அமைச்சர் உடனே வந்துட்டாரு. இவங்க மேற்பார்வையில் எங்கள் கட்சி வேணும் கூட நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் செய்தது, ஆம்புலன்ஸு எல்லாத்தையும் நீங்கள் உடனே நைட்டோட பண்ண விடிய வந்து எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து எரிக்கிறோம். இவ்வளோ வேகமாக உடனே நிவாரணத்தை அறிவிச்சிட்டோம். உடனே எரிக்க வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ வேகமாக நாங்கள் இதை நம்ப வைக்கிறீங்க முதல்ல மக்கள்கிட்ட. அதுக்கு தான் அந்த முன்னாள் அமைச்சர் பேசின ஒரு நீண்ட பேட்டி, அப்புறம் இங்கே அதிகாரிகள் பேசினது. இதுக்கு விசாரணையே தேவையில்லையே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுலயே எதிர்த்தரப்புல இதுல ஏதோ சதி நடந்திருக்கு, செந்தில் பாலாஜி தான் ஏதோ சதி பண்ணிட்டாருன்னு சொல்ல போய் தான் இத்தனை பேர் உட்காந்து விளக்கம் கொடுத்தாங்க. அரசு அதிகாரிகள் ஆகட்டும், அமுதா IAS ஆகட்டும், அடுத்த நாள் வந்து செந்தில் பாலாஜி ஆகட்டும், எல்லாருமே வந்து நாங்க எந்த தப்பும் பண்ணல, நாங்க வந்து ஆளை விட்டு செருப்பு எரிஞ்சோம், மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நாங்க அப்படியெல்லாம் எதுவும் செய்யல அப்படின்னா அவங்க ஒரு தண்ணில விளக்கம் தானே கொடுத்தாங்க. அது தப்புங்கிறீங்களா? இல்ல, தண்ணில விளக்கன்றது வேற. அது தாண்டி நிறைய விஷயம் பேசுறாங்க. செருப்பு வந்தது போனது, ஸ்ப்ரே அடிச்சு, அதெல்லாம் வந்து நம்பகத்தன்மையா இல்லை. செருப்பு அடிச்சது கூட நேரடியா வந்துருச்சு பின்னாடி. ஆமா,
நிறைய பேர் விழுந்துட்டு இருக்கிறாங்க, டே இந்த பக்கம் பாருங்கப்பா, இந்த பக்கம் பாருங்கப்பா அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறான், அவன் தான் வீசனான்றது தெரியுது. அது வந்து கவனத்தை ஈர்க்கும் விதமாக எதுவும் இல்லை, கூப்பிட்டா அந்த சத்தத்தில் கேட்கல, அதனால் விட்டு அடித்தான். திரும்பி அப்போது பார்ப்பீங்க, ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருப்பான்றதுக்கு தான் நடந்தது. தவிர நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு அரசு கட்டமைப்பை வச்சுட்டு இருக்கிறீங்க, சிபிசிஐடி இருக்குது, பல வழக்குகளுடைய புலனாய்வு பிரிவு இருக்குது, என்ன ஒட்டுமொத்தமாக அங்கே வந்து எல்லாமே கவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். விஜய் திருச்சியிலேருந்து இறங்கி நகர்ந்து போயிட்டே இருக்கிறார். ஆமா, பின்னாடி இவ்வளோ கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். நிச்சயமா அவர் நேரத்தை கடத்தி இழுத்துக்கிட்டு வர்றதுன்றதும் தெரியுது உங்களுக்கு. இந்த இடத்துல கூட்டம் ஒரு கட்டத்தில் இருந்தது. பிறகு 6 மணிக்கு மேலே கூடுதலான இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடிய கூட்டம், உள்ளூர் தொழிலாளர்கள், நிறைய க்ரௌட் வரும், வந்துக்கிட்டே இருக்குதுன்றதும் உங்களுக்கு தெரியுது. இந்த 2 கூட்டமும் ஒரு இடத்துல இணையும் போது எவ்வளவு க்ரௌடு இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது சின்ன அசம்பாவிதம்னா கூட பெரும் மரணமாக இருக்குன்றது உங்களுக்கு கணிக்க முடிஞ்சிருக்கமா முடியாதா? கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். அப்போ அரசு பொறுப்பேற்கணுன்றதை விட்டுட்டு நீங்கள் காரணம் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே எப்படி? வர்றதுக்கு முன்னாடி காக்கிறதுக்கு பேர் அரசா, வந்த பிற்பாடு நாங்கள் எல்லாத்தையும் செய்துன்னு சொல்றதுக்கு அரசா? வருமுன் காப்பதற்கு இருக்கிறது. அதுக்குதான் இவ்வளோ கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் இதெல்லாம் விட்டு விஜய் மட்டுமே தாமதமாக வந்தார், அதனால தான் நம்ம சம்பவம், ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோன்னு நேற்று கூட சட்டமன்றத்தில் சொல்றதுக்கு பேர் அது அழகு இல்லையே. நிச்சயமா மாற்று கருத்தே இல்ல. அவர் வந்து A1 அரசு, A2 விஜய் பொறுப்பேற்கணும். ஒரு சமூக பொறுப்பு, ஒரு முக்கியமான இது உனக்கு இல்லாத நீங்க அரசியலுக்கு வர்றது தவறு. விஜய் வந்து உங்களை நம்பி வந்தவர்கள் 47 பேர்ல பலி கொடுக்கறதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்குது, ஒரு பொறுப்பு இல்லை. இந்த கூட்டத்துக்குள்ள நம்ம போறது சரியானது உனக்கும் தெரிஞ்சிருக்கணும். முன்கூட்டியே வந்து அந்த உள்ளூர் காவல் அதிகாரி வந்து இந்த மாதிரி புசியானங்கிட்ட மூலமா தெரியப்படுத்தி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, வெளியில இருந்தே பேச சொல்லுங்கன்றது. அதை நீங்கள் ஏற்றிருக்கணும். எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் எக்ஸ்போஸ் ஆகணும், நான் பந்தா காட்டிக்கணும், திமுகவினுடைய மாநாடை விட என் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கணுன்றதுக்காக நீ விட்டு கொடுத்த ஒரு விஷயம் தான் இது. போட்டியாக செய்த ஒரு விஷயம் தான் அந்த காரணம். அதை நான் மறுக்கவே இல்லை. சரி. ஆனால் அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். இப்போ விஜய் நீங்கள் தான் அவங்களை அக்யூஸ்ட் ஆகியிருக்கீங்க, கைது பண்ணியிருக்கீங்க. இதுலேயும் கூட புசி ஆனந்த ஆதவ அர்ஜுனா அவங்களால தொடக்கூட முடியல. ஒரு சாமானிய மக்களை நீங்கள் வந்து எகிரி பாஞ்சு கைது பண்ணி கொண்டு வந்து தேடி டெல்லி வரைக்கும் புகார் கொடுக்க போன ஒரு பத்திரிகையாளர் அங்கே போய் கைது பண்ணி வந்துட்டு வந்த நீங்கள், இங்கே மாற்று கருத்து சொன்னவங்களாம் விடிய போய் கைது பண்ணி கொண்டுட்டு வந்த நீங்கள், விஜய் தரப்பில் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க, நீங்கள் தேடப்பட்டும் குற்றவாளியாக சொல்ல வரீங்க. அதுக்கு கீழ்மட்டத்தில் மாவட்ட அளவுக்குள்ள 2 பேரை நீங்கள் தேடி போய் கைது பண்ணீங்க. ஏன் புசி ஆனந்த தேடலை, ஆதவ அர்ஜுனை தேடலை? ஆதவ அர்ஜுன் முகநூலில் பதிவிட்டார்ன்றதுக்காக அது ஒரு தேச விரோத பதிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது நான் என்னுடைய கேட்டால் கருத்து சுதந்திரம். இல்ல வன்முறையை தூண்டுற மாதிரி பதிவிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அங்க நடக்கும்போது இங்க நடக்காதான்னு பேசுறதுல என்ன வன்முறை வருது? சரி அது கருத்து சுதந்திரம். அது நான் என்ன கேட்டா அப்படி சொல்லுவேன். நீங்க அதை ஒரு வழக்கா பதிவு பண்றீங்க, பதிவு பண்ணிட்ட உடனே அவர் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறீங்க. அங்கே வந்து பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, போகிறாரு, உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு தெரியும், கருத்து எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, ஏன் கைது பண்ணலை? அப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? ஏற்கனவே உங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தவங்களே தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. இவ்வளவு விஷயம் இருக்குது. அதனால தான் சொல்ல வரேன், பதற்றம் திமுகவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணை தொடங்கின உடனே பாருங்கள், ஒரு முன்னாள் எக்ஸ் அமைச்சருடைய ஜாமீன் ரத்தாகும். அந்த பகுதியினுடைய முக்கிய அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படலாம். ஓகே, காவல் அதிகாரி. ஆமா, விசாரணை வலயத்துக்குள்ள சில பேர் வரலாம். சில உச்ச அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நெருக்கத்துல இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாசம் தொடங்கிடும். அடுத்த மாசமே தீபாவளிக்கு முடிஞ்ச உடனே இந்த படாசு வெடிக்க தொடங்குது. அப்ப இதுல நிறைய கேள்விகள் அடுக்கடுக்கா இருக்குதுன்னா, இவங்க சதி செய்தார்கள், அவர்கள் சதி செய்தார்னு சொல்லவே வரல. அரசு நீங்க தான் பொறுப்பேற்கணும். நிச்சயமா உங்க இடம், உங்க வீடு, ஒரு அசம்பாவிதத்துக்காக ஒருத்தன் வரான், நடக்க அனுமதிச்சுட்டு நான் பிறகு வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டேன், முன்கூட்டியே தடுக்காம பிறகு நடந்துட்டு பண்ண நான் மீட்பு நடவடிக்கைலாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்றது நியாயம் கிடையாது. நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். அவர் வந்து டிசம்பர் மாசம் தான் கரூர் நாமக்கல்லுக்கு போறதா இருந்துச்சு. அந்த ஷெட்யூலை மாத்திக்கிட்டு இந்த செப்டம்பர் மாசமே வர்றதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. அதாவது திமுக நடத்தின முப்பெரும் விழாவிற்கு போட்டியா நாமளும் கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட தான் அந்த ஷெட்யூலையே அவர் மாத்திட்டு செப்டம்பர் மாசமே கரூர் நாமக்கல்லுக்கு வந்திருக்கிறாரு. இவர் கூட்டத்தை கூட்ட பாக்குறாரு, அளவுக்கு அதிகமான கூட்டத்தை இங்க கூட்ட பாக்குறாரு. இது மிகப்பெரிய அசம்பாவிதத்திற்கு வழிவகுக்கும் என்பதை உளவுத்துறை முன்கூட்டியே கணிச்சிருக்கணும். இது முழுக்க உளவுத்துறையோட தோல்வி. அதுல வந்து நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அரசினுடைய தோல்வி, அரசனுடைய தோல்விதான். நான் அப்படியே சொல்றேன்.
இப்ப தெரிஞ்சோ தெரியாமலேயோ அரசின் நிர்வாக தோல்வியோ இல்லைன்னா இந்த அரசு சதி செஞ்சே இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் தேர்தல் நேரத்துல இது நமக்கு மிகப்பெரிய பின்விளைவை தரும் அப்படின்னு இந்த திமுகவிற்கு தெரியாதா? அந்த அளவிற்கு இவங்க கவனக்குறைவா இருந்திருப்பாங்க. அவங்க நினைச்சது வேறையா இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் மாதிரி நினைச்சு ஒரு மிரட்டலோட செட் பேக் பண்ணணும், இவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா செட் பேக் ஆகணும் விஜய், இந்த அளவிற்கு பெருசா நடக்கும் எதிர்பார்க்கல ஆகுன்றது தெரியும். டக்குனு இவர் உடனே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல போவாரு. நான் அது எதை சொல்ல வரேன்னா, சிபிஐ விசாரணை எல்லாம் வேண்டியதில்ல, நீதிமன்ற கண்காணிப்புல இங்க இருக்கிற போலீஸ் தான் விசாரிக்கணும். ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு இதே விஜய் பேசினவர் தான். ஆமா ஆமா புரியுதுல்ல. இப்ப சிபிஐ விசாரணை வேணும்னு மேல போறாங்க டெல்லிக்கு. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க பாஜக நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை இல்லை திமுக ஆகுது, பின்னாடிதான் அது அரசியல் ஆகுதுன்னு சொல்ல வரும். புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நினைக்க போய் ஒண்ணு பேக் ஃபயர் ஆகுது. அது கணிச்சிருக்கணும், நீங்க முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க அந்த சூழ்நிலை அது எப்படி நடத்தணுன்றதை மட்டும் பார்த்துட்டு தேர்தலில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் நமக்குன்றதை நீங்க கணிக்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு நோக்கம் எது செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சி பழிவாங்குற நோக்கத்தோட செய்யுதா அப்படின்னு நம்ம அரசியல் பண்ணி தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறீங்க. ஆனா உள்ள இருக்கிற விடயம் என்ன வரப்போகுதுன்னு நான் தெரியல. இப்போ சில இதெல்லாம் சொல்ல வேணாம், அதை விட்டுறேன். நான் அடுத்தடுத்து விசாரிக்கும் போது எவ்வளவு விஷயம் வெளியே வரப்போகுது, அந்த சம்பந்தப்பட்ட மக்களிலே என்னென்ன உண்மையை சொல்ல போறாங்க, யார்கிட்ட பேச போறாங்கன்றதெல்லாம் நிறைய வெளியே வரத்தானே செய்யும். அது வரும்போது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இதுக்கு இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி இந்த சிபிஐ விசாரணை என்பது தேர்தல் நேரத்துல திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறும். தலைவலியா தான் மாறும். பதற்றம், இவங்க தான் பதற்றத்துல இருக்காங்க. நீங்க பேசிட்டீங்க சட்டமன்றத்துல, எதிர்த்தரப்பு பேச விடணும் இல்ல? கரெக்ட். ஏன் சலமல் பண்ணி அவங்களை பேச விடாம பண்ணோன்னு அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இதை நீக்கணும் அதை நீக்கணும் அமளி பண்ணிட்டு அப்புறம் வெளியே உடனே வழக்கம் போல காவலர்களை வச்சு வெளியேற்றுறீங்க. அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு வராங்க. நீங்க பேசுறீங்க சாமி, எதிர்த்தரப்ப பேச விடுங்க சுதந்திரமா. அதிமுகவை பேச விட்டுருக்கணும், கேள்வி கேட்க விட்டுருக்கணும். அங்க பிரச்சனை பண்றீங்க, ஏன் கலகத்தை ஏற்படுத்துறீங்க, ஏன் அவங்க பேசக்கூடாதுன்னு வெளியில அனுப்புறீங்க, ஏன் அவங்க வெளிநடப்புன்னு வராங்க. பேச விட்டா வெளிநடப்புக்கு வழி இல்லை. நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்கல்ல, அவங்க அவ்வளவு நேரம் பேசிட்டுன்னு வரட்டுமே. உங்களுக்கு அங்க அச்சம் வருதா இல்லையா? கண்டிப்பா, அதுதான் விஷயம். அப்ப அதிமுக பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது, அச்சத்தை ஏற்படுத்துது. அது பதிவு செய்திடக்கூடாது சட்டமன்ற குறிப்புகள்ல, அவங்க வெளிநடப்பு பண்ணணுன்றதுக்குன்னு நீங்க செய்ய வரீங்க. அதான நோக்கம். நிச்சயமா அதுதான் நடக்குது. இப்ப இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு அதிமுக பாஜக தரப்புல இருந்து அதிகமான ஆதரவுகள் வர்றத பார்க்க முடியுது. இவங்க கூட்டணி சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்ப சமீபத்துல வரைக்கும் தலைமறைவா இருந்த அந்த 2 பேரும் இப்ப வெளிப்படையா உட்காந்து அரசியல் செய்யும் போதே ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்குதா? யார சொல்றீங்க? புசி ஆனந்தையும் சிடிஆரையும். புசி ஆனந்த், சிடிஆர், ஆதவ் அர்ஜுன் வெளிப்படையா உட்காந்துட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. இல்ல, வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு. மாநில காவல்துறையால எதுவும் செய்ய முடியாது. சிபிஐ கைது பண்ணாதா? அவங்க இன்னும் விசாரணையே தொடங்கல இல்லையா? தொடங்குவாங்க, கைது பண்ணுவாங்கல்ல. ஓகே, ஏன் உங்களுக்கு இப்ப தலைமறைவா இத்தனை நாள் தலைமறைவா இப்ப வெளியில வரீங்க? அப்ப எதுவும் செய்ய மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, அடுத்தது விஜய், தேமுதிக, பாமக செட்டப் பேசிட்டு இருக்கிறாங்க. இடையில எப்படி வேணாலும் மாறலாம், எனக்கு அதுவும் தெரியாது. புரியுதுல? கிடைக்கிற தகவல் திடீர்னு காங்கிரஸ் தலைமையில விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சம்பந்தமே இல்லாம திமுக ஆட்கள் எல்லாம் காமராஜரை கொச்சப்படுத்துறது, காங்கிரஸ் நக்கல் பண்றது, காங்கிரஸ் கட்சியினர் நக்கல் பண்றது நிறைய அதிகமா நடந்துகிட்டு இருக்குது. இவங்க சொல்றாங்க, இந்த முறை நாங்கள் கூட்டணி மந்திரி சபையில கூட்டணினா தான் கூட்டணி வைப்போம், ஆட்சியில் பங்குனா தான் எங்களுக்கு கூட்டணி, இல்லைன்னா இல்லைன்றது தொடர்ந்து அழுத்தி பேசிட்டு கவனிச்சீங்களா? இந்த பக்கம் விஜய் என்ன சொல்லியிருந்தாரு ஏற்கனவே, எங்க கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல சொல்லியிருக்காருல்ல. இங்க இருந்துட்டு போறோம், வருது வரல, இந்த மாதிரி முயற்சி பண்றோம், அடுத்த முறை வரட்டும். ஆனா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. ஒரு முயற்சி வரட்டும், உனக்கு தோல்வி வருது இல்ல, நீ வீட்டுக்கு போவல்ல. திமுக வீட்டுக்கு அனுப்பிடுவோம். நீ எங்க கூட்டணி ஆட்சியில பங்குன்னா உங்க கூட வரோம், நீ நாற்காலியில உட்காந்துருப்ப, நானும் வரேன், எங்களுக்கும் பங்கு கொடு. இல்லைன்னா நீயும் போ, நானும் போறேன். நான் உறுப்பு இல்லைன்னா நீயும் உருப்பிட கூடாது. எத்தனை வருஷமா 67ல இருந்து நாங்க முதுகுல சுமந்துகிட்டே இருப்போம். நீ டெல்லியில மட்டும் எங்க கூட காங்கிரஸ் கூட கூட்டணி நடு இலையில உட்காந்துக்குவ பந்தியில, இல்ல எங்களுக்கு எல்லாத்தையும் கொட்டு நாங்க நிறைய சாப்பிட்டுட்டு போகணும்னு பதவி வாங்கிட்டு வருவீங்க. நாங்க மட்டும் சுமந்துகிட்டே இருக்கணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு இல்லையா, எங்களுக்கு கனவு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாத்துறீங்களா? ஆமா ஆமா. அதிகமா அந்த குரல் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஐயா திருச்சி வேலுசாமி அவர்களை
திமுக நபர்களை சேர்ந்த வந்து வீடியோ எடுத்து போட்டு மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உண்மை. ஒரு பக்கம் மந்திரியே உட்காந்துட்டு நேரா பண்ணையார்கள், அதாவது காங்கிரஸ் எல்லாம் பண்ணையார்கள் மாதிரி சாதாரண திருமணத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு நக்கல் அடிச்சு பேசுறது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஆசா காங்கிரஸை கொச்சிப்படுத்தி பேசுனது. அளவு இல்லையா உங்களுக்கு? ஏன் இப்ப தொடர்ச்சி அந்த மாதிரி நடக்குது? அப்ப இங்க ஒரு பக்கம் திருமாவளவன் தோழர் சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்குதோ, சந்தேகப்படுறோம் நாங்க அப்படின்றது ஏதோ நடக்குதா இல்லையாங்க? ஆமா ஆமா. ஏன் செவனியன் இருக்கிற காங்கிரஸை தீன்றீங்க? தேர்தல் நேரத்துல திடீர்னு சனாதனத்தை பத்தி பேசி வடக்கு முழுக்க நம்மள கவுத்திருச்சுன்ற கோபம் உங்களுக்கு இருக்குதா? காங்கிரஸுக்கு இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. அந்த கோவத்துல தான் இப்ப அந்த கோவத்துல வந்து நீங்க திமுக பாக்குறீங்களா ஒரு மாதிரி, அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு திட்டுறாங்களா? இருக்குது, நடக்க வாய்ப்பு. அதனால் காங்கிரஸ் ஒருவேளை விஜய் இந்த மாதிரி போனாலும் போவாங்க. ஆனா விஜய் வந்து காங்கிரஸ் பக்கம் போயிட்டாரு அப்படின்னா பாஜகவிற்கு விஜய் மேல கோபம் வராதா? ஏன்னா இந்த அளவிற்கு மெனக்கெட்டு அவருக்கு முட்டு கொடுக்கறது பாஜக தான். இவரு காங்கிரஸ் பக்கம் போயிட்டாருன்னா இவங்க எப்படி சும்மா வரும்? அதுல ஒரு நல்லது நடக்குது சொல்லுங்க. இந்த பக்கம் பலகீனமாயி தோற்குது இல்ல திமுக, அதுதான் முக்கியம். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த பக்கம் இவங்களும் வர முடியாது. காங்கிரஸ் விஜய் இன்னும் மத்தவங்க சேர்ந்தாலும் வர முடியாது. இங்க முடியுதா? ஆமா. அப்ப எந்த கட்சி ஜெயிக்கும்? அதிமுக ஜெயிச்சிரும். நீங்க மட்டும்தான் கணக்கு போட்டு கூட்டணி நகர்த்துவீங்க, எங்களுக்கு தெரியாதா பாஜகவுக்கு? எப்பாடுபட்டாவது இந்த வாட்டி வந்து திமுக காலி பண்ணிடணும் அப்படின்ற முடிவுல இருக்கலாம். எனக்கு அதுவும் வல்லவனுக்கு வல்லவன் இருக்கிறான்றவன் நீங்க ஒரு வியூகத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்க ஒரு கணக்கு போட்டு நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டுல எது நடக்குதுன்னு மக்கள் மத்தியில் தேர்தல் வரும்போது தெரியும், அது வேற. ஆனால் எது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். பாரதிய ஜனதா கட்சி கோபம் இருந்தாலும் கூட இவங்க வந்து திமுகவில் போகாத வரைக்கும் தான் கோபம் அவங்களுக்கு இருக்கு. அங்க போறதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. நீ இன்னொரு ஆளை கூட்டிட்டு மக்கள் நல கூட்டணி மாதிரி முன்னாடி சுத்தினாங்கல்ல, என்ன அதிகாரத்துக்கு வந்துட்டாங்களா? சீட்டு தானே வாங்கிட்டாங்களா? அதேதான் இங்கேயும் நடக்கும். ஆக ஒரு பெரிய ஒரு டீம் ஓட்டு பிரிஞ்சிச்சுனாக்கா பலகீனப்படுது இல்லைங்க. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. இன்னும் இந்த காங்கிரஸ் விஜய் டீமும் போயிடும், திமுக டீமும் போயிடும், நமக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நடக்கும்ல. அதிமுக பாஜக கூட்டணி வாய்ப்பு. அதனால இதெல்லாம் கணக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து கடைசி நேரத்துல ஒன்னும் வேற முடிவுகளை கொண்டுட்டு வரும். ஆனா திமுக அவ்வளோ லேஸ்ல விட்டு கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அவங்க யாரு காலையும் விழ தயங்காதவங்க. நம்ம இந்த டாஸ்மார்க் முறைகேட்டிலேயே பார்த்திருப்போம். தன்னுடைய மகனை வந்து ஈடி நெருங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 4 ஆண்டுகளாக போகாத நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசிட்டு வந்து எல்லாத்தையும் சரி கட்டி ஓரளவுக்கு இப்ப அந்த இடி டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு எல்லாமே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த நேரத்துல சிபிஐ விசாரணையை வச்சு நம்மள நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்களே சிறந்த அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு திமுக பணிஞ்சு போயிடாதா? அது ஏற்கனவே பணிஞ்சு தானே இருக்காங்க, ஏற்கனவே படுத்துட்டாங்க அப்படிங்கிறீங்களா? புதுசா எது கதை சொல்லாதீங்க. இவங்க ஏற்கனவே பாஜக கூட ஒரு மறைமுகமான அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறாங்கன்னு ஏற்கனவே அவங்க கட்சி கூட்டணியில பேசுனதை விட நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். ஆமா, திமுக ஆட்சி இந்த 3 வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த திட்டங்களையும் எதிர்த்து நாங்கள் செய்ய மாட்டோம்னு புறக்கணிச்சிருக்கீங்க. சும்மா விமர்சனம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். சும்மா வெளியில பேசிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து அதிமுக ஆட்சி செய்ய தவறியதை எல்லாம் மறுத்ததை எல்லாம் இவர்கள் செய்து முடிச்சிட்டு வராங்க. தெரியுமா உங்களுக்கு? உறுதியாக காட்டுப்பள்ளி பரந்தூர் விமான நிலையம் ப்ராசஸ் எல்லாம் ஓவர் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. டெல்டா பகுதியினுடைய அந்த மீத்தேன் திட்ட திரும்ப அந்த எரிவாயு சோதனைக்கான அனுமதி எதை இவங்க செய்யல சொல்லுங்க. தலைமையில ராஜா நீங்க எஜமா நீங்க காலால சொல்லுங்க, நாங்க கையால செய்யறோம்னு உட்காந்துங்கிறாங்க டெல்லிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. இவங்க வந்து எதிர்க்கிறாங்கன்றல ஓட்டு எலெக்ஷனுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பதாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய வாக்கு தனக்கு வந்துடும் ஒரு கருத்து. அந்த சிறுபான்மையினுடைய வாக்குல பெரும்பகுதி விஜய் பக்கம் போகுது, புரியுதுல? கிறிஸ்தவர்களுடைய வாக்கு. இன்னொரு சிறுபான்மையினருடைய இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் இப்ப நம்பி இந்த மாதிரி இருந்துட்டு, இதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சீமான் அங்கங்க உடச்சிக்கிட்டு வராரு. நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, பாக்குறீங்க. இப்ப இருக்கிறது பெரும்பகுதின்னு சொல்லக்கூடியது காங்கிரஸ் நகரதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வாக்கு சிறுபான்மையுடைய வாக்கு பகுதி உடஞ்சிக்கிட்டு வருது. என்ன செல்வாக்கு உங்களுக்கு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் அடிச்சு விட்டா திமுக ஒண்ணுமே கிடையாது. சரி, நேற்று சட்டமன்றத்துல கரூர் விஷயம் விவாதம், அதுக்கு எதிர்பதி இதானே ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை கூட்டணி அமைச்சாலும் எப்படிலாம் நடந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு இந்த வார்த்தையை அங்க பேசணும்? பயந்துட்டாரு, புரியுது இல்லை உங்களுக்கு?
பிரச்சனை வேறங்க. சட்டமன்றத்துக்குள்ள பேசுற வார்த்தையா அது முதலமைச்சர்? ஆமா, கூட்டணியை பத்தி எல்லாம் எதுக்கு அங்க பேசுறீங்க? கரூர் விஷயம் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், இது சரி, எங்க பக்கம் நியாயம் இருக்குது, இந்த பக்கம் தப்பு நடந்திருக்குது, தப்புக்கு துணை போகாதீங்கன்னு நீங்க அதிமுகவை எச்சரிக்கலாம், விமர்சனம் பண்ணலாம், பேசலாம். கரெக்டா? கண்டிப்பா. நீங்கள் வந்து எத்தனை கூட்டணி அமைச்சுக்கிட்டு வந்தாலும் எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. யார் உங்களை கேட்டான்ப்ப? உங்களை அசைக்கிறத பத்தி அங்க பேசியா? ஏன் உங்களுக்கு அந்த பயம் வருது? நீங்க உங்களை கூட்டம் பெருங்கூட்டம் நீங்க காட்டிக்கிறீங்க, பெரும் கூட்டணின்னு காட்டிக்கிறீங்க, பெரும் வாக்கு வங்கின்னு காட்டுறீங்க. அது அடித்தளத்துல கொஞ்சம் கொஞ்சமா சரிந்துட்டு இருக்கின்ற பயம் உங்களுக்கு வருது. ஓகே, அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க இதெல்லாம் தேவையில்லாம பேசுறீங்க. கரூர் விவாதம் அதுதான் நடக்கணும் ஒழிய நீங்க எத்தனை பேர்ட்ட கூட்டணி வச்சிருந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இது எதுக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தை வருது? இது அச்சத்துக்குள்ள நகர்கிறது. அதை வெளியில அதிகம் பயந்தவன் தான் விசில் அடிச்சுக்கிட்டே போவான். தெரியும். திமுக வந்து இப்ப ஒரு செக்மேட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, எப்படி பார்த்தாலும் அவங்க செக்மேட் தான். அது அழகா நகர்த்தி வந்திருக்கிறாங்க. அதுக்கு கரூர் விவகாரம் ஒரு காரணமா அமைஞ்சது. காரணத்துக்கான காரணமும் நீங்க தான். நீங்க அதை சரியா விடாப்பிடியா நீங்க கண்காணிச்சு எல்லாத்தையும் கண்காணிச்சு முறையா நீங்க நடத்தியிருந்தீங்கன்னாக்கா நீங்க இந்த சிக்கல் உங்களுக்கு இல்லை. உண்மை. பொதுவா ஒரு அலட்சிய போக்கு உங்ககிட்ட. நீங்க வந்த இந்த குறுகிய காலகட்டத்துல மதுராந்தகம் பக்கத்துல கள்ளச்சாராயம் 20 பேர்கிட்ட மரணம். செங்கல்பட்டு பக்கத்துல. அதை முடிஞ்சோடனே இனி ஒரு சொட்டு கூட அந்த மாதிரி இருக்காது, நாங்கள் தொடச்சி எடுத்துருவோம் எல்லாத்தையும். நீங்க கள்ளக்குறிச்சியில 70 பேர் இறந்து போனாங்க. 68 பேர். 20 68 எவ்வளவு ஆச்சு? அதுவே ஒரு 80 கிட்ட வந்துருச்சு. 88 பேர் ஆச்சு. விமானம் சாகசம் பாக்குறன்ற பேர்ல நடத்திட்டு அது ஒரு 5 பேர் இறந்து போனாங்க. எத்தனை ஆச்சு? 93 ஆயிருக்குது. லாக்அப் டெத் மட்டுமே கிட்டத்தட்ட 20-25 ஆயிடுச்சு. எவ்வளவு ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு? அது ஒரு 100-125 தாண்டி ஓடுது. எதுக்கு உங்களுக்கு இந்த அதிகாரம் வருதா இல்லையா கேள்வி? கண்டிப்பா. எதுக்கு இவ்வளவு பேர் நீங்க குறுகிய காலத்துக்குள்ள நீங்க உட்காந்து இந்த 5 வருஷத்துல இவ்வளவு பழி வாங்கிட்டு நீங்க நாற்காலியில உட்காந்துட்டு சட்டம் ஒழுங்கு கொலை தனி அது வந்து கணக்கு மொத்தமே 1.5 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 30 நாள்ல வந்துட்டு 30 கொலைகள் 31 கொலைகள்ன்ற மாதிரி இல்லை. அது அதை விட அதிகம் 100 கணக்குல சொல்றாங்க. அது தனி. அது என்ன இருக்கு உங்ககிட்ட? நீங்க என்ன செய்திருக்கீங்க? எதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? அதுல வேற எங்க கூட்டணி பலமா இருக்குதுன்னா எப்படி பலமா இருக்கும்? நேற்று திருமாவளவன் அவர்களுக்கு இருந்த ஓட்டு இன்னைக்கு அவர்கிட்ட இருக்குதா? அந்த சமூகத்துக்கு எதனா செய்திருக்கிறாரா? நேற்று கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருந்த ஓட்டு இன்னைக்கு அது அவங்க கிட்ட இருக்குதா? ஏதாவது இடைப்பட்ட காலத்துல பெரும் பிரச்சனைக்கு மக்களோட சேர்ந்து நின்று இருக்காங்களா? பரந்தூருக்கும் காட்டு அந்த பெரிய முதலாளிகளை எதிர்க்கிறவர்கள் தானே. அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எங்கன்னா கம்யூனிஸ்ட் போனீங்களா? பல பிரச்சனைகள் இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் பின்வாங்கி இருக்கிறது. அந்த பழைய ஓட்டு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குமா? முஸ்லீம் லீக் கட்சி இப்போ இவங்க ஜவஹர்லால் இருக்கார்ல, அவங்களுக்கு அதே சமூகத்துல பழைய மாதிரி அவங்க கூட சேர்ந்து ஓட்டு போட்டுருவாங்களா திமுகவுக்கு? வாய்ப்பு இல்லை. இடையில எவ்வளவு பிரச்சனைகளை எதையும் குரல் கொடுக்கல சாதகமா. கோவை இதுல சம்பந்தப்பட்ட கைதிகளை நாங்க வந்தோடனே விடுதலை பண்ணுவோம், இன்ன வரைக்கும் விடவே இல்லையா? விட்டுருவாங்க. அப்ப அந்த மக்களுக்கு விடுதலை செய்யலனா கூட பரவாயில்ல, அவங்க விடுதலையை எதிர்த்து அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க கோர்ட்ல. அந்த வேலையில நீங்க பண்ணி விட்டு அப்புறம் அந்த மக்களுடைய அந்த வாக்கு அப்படியே உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? புரியுங்க. இப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு இன்னைக்கு கீழ்மட்ட அளவுல உங்களை ஏத்துக்கிறானா? பார்க்கணும். எங்களது வலுவான கூட்டணி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. உள்ளுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கு. முரண்பாடு இருக்குது உங்களுக்குள்ள, இவ்வளவு முரண்பாடு இருக்குது. இது நிலைக்குமா அப்படின்றதான் கேள்வி. நிலைச்சாலும் அந்த பழைய வாக்கு உங்களுக்கு வருமானது கேள்வி. அதுக்குள்ளார இந்த மாதிரியான ஒரு அரசியல் பிரவேசம் விஜய்து. இது ஒரு பக்கம் வாக்கை பிரிச்சுக்கிட்டு போவோம், சிறுபான்மையினுடைய வாக்கு, பல கதை இருக்குது உங்களுக்கு. அதனால நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் செட்பேக்கு இவங்களுக்கு இருக்குது. நம்ம இவங்க தோக்கடிக்கணும், இவங்க போயிடணும் வீட்டுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கல. நீ இருந்துக்கோ, உங்களுடைய வாரிசு 3வது வாரிசு கூட கொண்டுட்டு வாங்க, இன்னொரு 15 வருஷம் கூட நீங்க இருந்துட்டு போங்க, அது இல்லை பிரச்சனை. மக்கள் உங்களை கொண்டாடுகிறார்களா? நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த 1000 ரூபாய் கொடுத்தேன், இந்த கலர் பஸ் விட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கு நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதை மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு 4000 வருஷத்துக்கு செலவு வைக்கிறீங்களா? வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொத்து வரி, மின் கட்டண வரி, தண்ணி வரி எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா பல மடங்கு எனக்கு ஏத்திட்டு உட்காந்துங்கிறீங்கல்ல. உண்மை. இதுக்கு என்ன பதில்? 1000 ரூபாய் வாங்கினவங்க உங்களை ஆதரிக்கிறாங்க, கூட்டம் போட்டு நீங்க கூப்பிடுறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வரீங்க, ஆதரிக்கிறாங்க. என்கிட்ட 4000 பிடுங்கிறதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? சரிதான் இருக்குல்ல. இதுக்கு பதில் விவாதம் வரணும் இல்ல. இதுதான் நம்ம பேச போறோம். இதை சுட்டி தான் சொல்றோம். அதிக பதற்றப்பட்டிருக்கிறது திமுகன்னு சொல்லிட்டு நல்லா பயந்து போயிருக்கிறாங்க.